பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இந்தியா வாஸ் ட்ரம்ப் தாங்க. அவர் வந்து இப்ப வந்து இதுக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு 25% வந்து டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் வந்து உங்களுக்கு டாரிஃப் வந்து அதிகப்படுத்த போறேன் அப்படிங்கிறனா, ஒரு 24 மணி நேரத்துல உங்களுக்கு டாரிஃப் வந்து இன்னும் அதிகமா பல பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் வந்து அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து ரஷ்யாவும் வந்து அவங்க இதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து கண்டிப்பா வந்து இந்தியா கூட பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் வந்து எங்க மக்களுக்கு என்ன தேவையோ நாங்க அத பண்றோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியா என்னென்ன மாரி அமெரிக்காவுக்கு வந்து பதிலடி குடுத்துருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். அதாவது அ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியா வந்து இப்ப இந்தியா கிட்ட வந்து அ இறக்குமதி வரிய வந்து நாங்க இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாரியும், அதாவது ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது என்னென்ன காரணத்தினால இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா வந்து ஒரு நல்ல கூட்டாளியா இல்ல. அதாவது இந்தியா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்ற நண்பனாகவும், அதாவது உண்மையானவராகவும் இல்ல அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. ஸோ ஏன் இந்த மாரி சொல்றாரு ட்ரம்ப்ன்னு பார்த்தாக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட வந்து இது மறைமுகமா வந்து உக்ரைனுக்கு போருக்கு வந்து அ வழிவகுக்கிறாரு அப்படிங்கிற மாரியும் வந்து ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 25% 2 மடங்கு, 3 மடங்கு வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாரியும் வந்து ட்ரம்ப் சொல்றாங்க. ஸோ இது என்னன்னதுக்காண்டி இப்ப அது இல்லாம வந்து இப்ப ரீசென்ட்டா நாடாளுமன்றத்துல வந்து மோடி வந்து பேசினதும், ஸோ அது வந்து இல்ல இவரு வந்து அ இந்தியா, பாகிஸ்தான் போர் வந்து நிப்பாட்டினாரு. ஸோ அத வந்து இவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது வந்து அவர்னால கிடையாது. எந்த உலக தலைவர்களும் வந்து இந்த மாரி சொல்லி நிப்பாட்டல. இது நாங்களே முடிவெடுத்து தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாரி சொன்னதும், இது வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு அ கோவத்த ஏற்படுத்துச்சு. ஸோ அதனாலேயும் வந்து அவர் வந்து இந்த அதிகமான வந்து இந்தியா மேல வந்து வரி போடுறதுக்கான அ காரணமாவும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுல இருந்து அமெரிக்கா போறதுக்கான இறக்குமதி வரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புற பொருட்களோட வரி வந்து ரொம்ப கம்மி. பட் 5.5% இந்த மாரி இருக்குது. ஸோ ஆனா அவங்க இதுலேருந்து நம்மளுக்கு அனுப்புறது பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, நம்ம தான் இப்ப தான் வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து இப்ப ஜிடிபில இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இப்ப தான் வளர்ந்து வர்ற கண்ட்ரி. ஸோ ஆல்ரெடி வந்து வளர்ந்த கண்ட்ரி வந்து அமெரிக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து இந்த மாரி வந்து சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா, ரஷ்யா பாத்தீங்கன்னா, இதுல இந்தியா, ரஷ்யால வந்து எவ்வளவுக்கு வந்து ஏற்றுமதி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து அ ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னாக்கா 43,000 கோடியா வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றது பாத்தீங்கன்னாக்கா, 5.6 லட்சம் கோடி ரூபாய் வந்து அதாவது ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்கனால தான் இது ட்ரம்புக்கு வந்து ரொம்ப எரிச்சல ஊட்டுது. ஸோ இத வந்து மறைமுகமா நீங்க வந்து உக்ரைன வந்து அழிக்கிறதுக்கு பாக்குறீங்க. நீங்களும் சைனாவும் அப்படிங்கிற மாரி வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேல குற்றம் சாட்டுறாரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து இதுவரையும் நம்ம வந்து இதுல மெயினா வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தான். எண்ணெய் தான் வந்து அதாவது நம்ம குரூட் ஆயில் வாங்குறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு இதா இருக்கு. ஸோ அது என்னென்ன நம்ம 2025 24லேருந்து 25 வரையும் ஸோ இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து கச்சா எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வந்து 51,00,000 வந்து பீப்பாய் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பர்ட்டிகுலரா வந்து அதிகமா வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா கிட்ட இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து வாங்குறது அதாவது 19,00,000 பீப்பாய் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். 2வது இடத்துல ஈராக் இருக்காங்க. ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா, 12,00,000 வந்து வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா 6,00,000 வாங்கிட்டு இருக்கோம். யுஏஇ பார்த்தீங்கன்னாக்கா 5,00,000 வாங்கிட்டு இருக்கோம். இதுலயே ரொம்ப கம்மியா வாங்குறது யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அமெரிக்கா கிட்ட தாங்க. அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,000 பீப்பாய் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அத மட்டும் சொல்லாம, நீங்க வாங்கி மலிவான விலைக்கு வாங்கி எங்கள்ட்ட வந்து அதிகமா யூரோப்பியன் கண்ட்ரிக்கு குடுக்குறீங்க அப்படிங்கிற மாரியும் ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டுறாரு. ஸோ இதுக்கு வந்து அ ஜனவரி, மே மாதத்துல வந்து ரஷ்யாவுல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவுக்கு இதுக்கு வந்து இந்தியா வந்து என்ன மாரி பதிலடி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியுறவுத்துறையிலேருந்தும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து ஜனவரியிலேருந்து மே மாசம் அதாவது 2025 வரையும் இப்ப வரையும் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணலன்னு சொல்லுங்க. நீங்க இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது, நீங்க இப்ப எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த ஒரு புள்ளி விவரத்தையும் வந்து இந்தியா வந்து ஒவ்வொன்னா போட்டு போட்டு வைக்கிறாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா கிட்ட இருந்து வந்து அமெரிக்கா வந்து வர்த்தகம் பண்றதுல 15 அதாவது 18,000 கோடி வந்து இப்போ வந்து இவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து? ரஷ்யாவுல இருந்து அ அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றாங்க.
ஸோ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அவங்க வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஆனா நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் கண்ட்ரியிலும் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து அதிகமான வந்து ஆயில், இன்னும் மினரல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவுல இருந்து. பட் ஆனா அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கே ஒழிஞ்சு, அது வந்து ஆனா முடியல. அவங்க வந்து இப்பவும் கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனா இந்தியா, ரஷ்யா மட்டும் வர்த்தகம் பண்ணிக்கிற கூடாது அப்படிங்கிற மாரி வந்து இந்த அமெரிக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரஷ்யாகிட்ட இருந்து 2021லேருந்து யுரேனியம் அந்த உரங்கள மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பர்ட்டிகுலரா அதாவது இந்த போருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2,6 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவுல இருந்து அமெரிக்கா போன பொருட்களின் விலை. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பொதுவாக இவங்க வந்து பர்ட்டிகுலரா வந்து இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கும், ஸோ இது பர்ட்டிகுலரா உரத்த மட்டும் வந்து இவங்க வந்து 1,6 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் அமெரிக்கா சைடு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்தியா வந்து ஒவ்வொன்றா வந்து பிரஸ் மீட்ல இது சொல்றாங்க. பர்ட்டிகுலரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுல கச்சா எண்ணெய் தான் மெயினா இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. முதல் ஜனவரி இதுலேருந்து இப்ப வரையும் 2025 வரையும் பார்த்தீங்கன்னாக்க, ரஷ்யாவுல இருந்து இறக்குமதியான உரங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7,000 கோடி வரைக்கும் வந்து இப்ப இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எங்க அமெரிக்காவுக்கு. ஸோ இதுதான் வந்து 21% அதிகமாகுற மாரியும் தோணுது. பட் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால வந்து அவங்க இந்த இறக்குமதிய வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இப்பவும் நிப்பாட்டல. அமெரிக்கா வந்து இப்போ அவங்களோட இறக்குமதி வந்து போயிட்டு தான் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2021 இதை ஒப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் 21% அதிகமாகவும் தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது இதுல வந்து மிக முக்கியமா அவங்க வந்து வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா யுரேனியம் தான் வந்து மே மாசத்துல, அதாவது ஜனவரியில இருந்து மே மாசம் வரையும் 2025 இவங்க வந்து இறக்குமதி பண்ணது பாத்தீங்கன்னாக்கா 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து யுரேனியத்தை மட்டுமே வந்து கொள்முதல், அதாவது இறக்குமதி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. யாருக்கிட்ட இருந்து? ரஷ்யா கிட்ட இருந்து. ஆனா நம்மள வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருந்து பார்க்கும்போது 2021 இது வந்து 5 மடங்கு, அதாவது 5 மடங்கு அதிகமாகவும் இது வந்து குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வாகனம், அதாவது உமிழ்வை குறைக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா பலேடியம் அப்படிங்கிற சொல்ற ஒரு 8,000 கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாகனத்துல இருந்து புகை வர்றதை வந்து கம்மி பண்றதுக்காண்டி, அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்காண்டி வந்து இந்த வந்து பலேடியம் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னாக்க 8,000 கோடி ரூபாய்க்கு வரையும் வந்து 2024 வரையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. பட் ஆனா 2024 தரவுகள் படி பாத்தீங்கன்னாக்க இப்போ வரையும் இவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. 2024 பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்கு, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு வர்த்தகம் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா 5,9 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இந்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத சேவை வரின்னு சொல்லிட்டு அதை வந்து 1,5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து அமெரிக்கா வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து மிக குறைவாக இருந்தாலும் முன்னாடியே காட்டிலும், ஆனா இவங்க இப்ப வரையும் வந்து அவங்களோட இறக்குமதியை வந்து இன்னும் கைவிடல. ஆனா அவங்க மேல வந்து பொருளாதார தடை போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், இது போட்டிருக்காங்கிறாங்க. பட் ஆனா இப்ப வரையும் அவங்க வந்து அவங்களோட அதாவது வர்த்தகத்தை வந்து நிப்பாட்டலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஏன் வந்து இந்தியா மேல வந்து இந்த அளவுக்கு வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே சைனா மேல வந்து டேரிஃப் 100%, 200% போட்டு பார்த்தாரு. பட் ஆனா அது வந்து வேலைக்கு ஆகலன்னு சொன்னோன்னே மறுபடியும் இந்தியா சைடு வர்றாரு. ஸோ இது மாதிரிதான் வந்து அவரு ரஷ்யா வந்து என்ன, அதாவது அவங்க வந்து போரை விட்டு வெளியாகணும். ஸோ அதுதான் வந்து அவரோட குறிக்கோளா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ வந்து நேத்து அறிவிச்சிருக்காரு, இன்னும் வந்து 24 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து டேரிஃப் பல மடங்கு அதிகமாகும். நீங்க வந்து அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆனா இந்தியா சைடு என்னென்ன பதில் சொல்றாங்கன்னாக்க, அதாவது இவங்க பதில், அதாவது இந்த மாதிரி வந்து யாரும் இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி பேசுனது கிடையாது அமெரிக்கா கிட்ட. ஏன்னா இருக்கிற பிசினஸ் எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா வந்து பகச்சிக்கிற முடியாது. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து அந்த டைம் வந்து போல்டா பேசியிருக்காங்க. என் மக்களுக்காண்டி நான் வந்து கம்மியான விலையில வந்து கச்சா எண்ணெய்களையும் அதான் இல்லாம உரங்கள் இதெல்லாம் வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து நீங்க வந்து இதை வந்து தலையிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு, நாங்களே பேசி நிப்பாட்டிக்கிட்டோம். பட் ஆனா நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப் சொல்லும் போது நான் தான் நிப்பாட்டினேன்னு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுவும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்ல என்ன அவங்க இல்லைங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்களோட கண்ணோட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மெயினா இருக்கு.
அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து இந்தியா வந்து ஒவ்வொரு இதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வாங்குறீங்க, ஆனா நாங்க வாங்கக்கூடாது. இது என்ன நியாயம்? அப்படிங்கிற மாரியும் வந்து அமெரிக்கா வந்து இந்தியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பர்ட்டிகுலரா வந்து இப்ப நம்ம வந்து அ உழவர் அதாவது விவசாயத்த நம்பி வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க கொண்டு வர்ற ஒரு ஒரு சில வந்து அதாவது ஹைபிரிட் பண்ணப்பட்ட அதாவது விவசாயத்த வந்து நாங்க வந்து இங்க வந்து விக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி விக்கும்போது, இங்க உள்ள விவசாயங்கள் வந்து அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்த தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து என்னன்னாக்கா, இவங்களோட ஹைபிரிட் பண்ணப்பட்ட உலைய வந்து வந்துட்டாங்கன்னாக்க, கண்டிப்பா இங்க உள்ள விவசாயங்கள்லாம் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதனால தான் வந்து ஆ அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கவர்மெண்ட் இத வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து இவங்க சைடு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. பாப்போம் இது அப்படியே கண்டினியூ ஆகுதா என்னன்னு. ஏன்னா, அவர் வந்து 24 மணி நேரம் டைம் குடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஒரு ரீசனா போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம இந்திய மக்களுக்கு வந்து எப்படி என்னென்ன மாரி வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும்? இந்த மாரி டாரிஃப் வந்து அதிகப்படுத்தினாருன்னா, இப்ப 25%ங்கிறதே ரொம்ப அதிகம். ஸோ இன்னும் வந்து நான் இதோட 2, 3 மடங்கு அதிகமாக்க போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இதனால என்ன வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு உழவுக்காண்டின விவசாயத்துக்காண்டினே ஒரு டிராக்டர் வாங்குறோம். அந்த டிராக்டர் வந்து நம்ம ஊர்ல தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆனா, அதோட பொருட்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வர மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரே கண்ட்ரில எல்லாமே கிடைச்சாது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டிராக்டர்ல வந்து ஒரு ரொட்டேட்டர் இருக்கு. ஸோ வந்து உழுவுறதுக்காண்டி அத யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அ வயல்கள்ல வந்து அத யூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து அது ஒவ்வொரு பட்டத்துக்கும் அதாவது ஒரு பட்டம்னாக்க, ஒரு 3 மாசம், 4 மாசத்துக்கு நம்ம கண்டிப்பா அதோட பேரிங் எல்லாம் வந்து மாத்தி தான் ஆகணும். ஸோ அதனால மாத்தம்போது, ஸோ அதுல வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம அதுக்கு பர்ட்டிகுலரா நீங்க நார்மலா போய் வாங்குனீங்கன்னாவே, அதாவது 6,000, 7,000, 8,000 இருக்கும் அந்த ஒரு பேரிங் மட்டுமே. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த பேரிங் வந்து நீங்க வந்து ஆ 25%னாவே ரொம்ப அதிகம். அது வந்து பாத்தீங்கன்னாவே ரூ. 20 கிட்ட வந்துரும். 20,000 கிட்ட வந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இன்னும் வந்து 2 மடங்கு, 3 மடங்கு ஏத்திருவேன். அதாவது 100% போட்டேன்னாக்க, அதெல்லாம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த 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 ரொட்டேட்டரே பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,00,000 இந்த மாரி தான் கண்டிஷன் ரூ. 1,50,000 இந்த மாரி இருக்கும். ஸோ பர்ட்டிகுலரா நீங்க இந்த ஒரு பார்ட்ஸ் மட்டுமே வாங்குனீங்கன்னாக்க, இத விட இன்னும் அதிகமாயிருச்சுன்னா, அப்புறம் வந்து மக்கள் விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். அது மட்டும் இல்லாம, இன்னும் வந்து நெறைய பொருட்கள் வாங்குறதுக்கும், அதாவது ஒரு லேப்டாப்போ, ஒரு ஃபோனோ, ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்கு. இந்த ஆப்பிள் ஃபோன் வந்து இப்ப இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்றது வந்து அமெரிக்காவுல வந்து 40, 50% வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது, அவர் வந்து டாரிஃப் அதிகப்படுத்தினாருன்னா, இந்த ஐஃபோனோட விலை வந்து அங்க இன்னும் பல மடங்கு ஆகும். அது மட்டும் இல்லாம அத ஆப்பிள் நிறுவனத்துக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் வந்து மெயின் ரீசனா இருக்கு. பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.